ஃபியர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நம்மள நிறைய பேர் டே டு டே லைஃப்ல எப்பயாச்சும் ஒரு டைம் நம்ம நினைச்சு பார்த்திருப்போம், ஆக்சிடென்ட் பத்தி பயந்துருப்போம். பட் சில பேருக்கு அது ரொம்ப டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். ஃபியர் ஆஃப் ஆக்சிடென்ட் ஒரு எமோஷன். இது சாதாரணமா மந்த்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் எப்பயாவது வந்துட்டு போகுதுன்னா டோட்டலா நார்மல். பட் இதனால நம்மளோட டே டு டே லைஃப் டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறப்போ வி ஹாவ் டு டேக் ஆக்ஷன் அபவுட் தட். ஸோ ஃபியர் ஆஃப் ஆக்சிடென்ட்ங்கிறப்போ ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது, நம்ம அந்த ஒரு பஸ்ல பேசஞ்சரா போகிறப்போ இல்லை டிரைவரா போகும்போது கூட நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுமோங்கிற பயம் இருக்கும். அதனால ஸ்கூல் காலேஜ் இல்லை ஒர்க் போறதுக்கே அவங்க யோசிச்சுக்கிட்டு வீட்லயே இருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு மெடிசன்ஸ் கண்டிப்பா தேவையான்னு கேட்டேன்னா கண்டிப்பா கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜஸ் நம்மளே அதை ஓவர் கம் பண்ணலாம். எக்ஸ்போஷர் தெரப்பி சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுறோம்னா அந்த விஷயத்த நம்ம போய் ஃபேஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ரிலேட்டட் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்து அதை நம்ம ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லணும். அப்போ நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா, தென் நீங்க சைக்காலஜிஸ்ட பார்க்கணும், இல்ல ஹோமியோபதி டாக்டர் பாருங்க. ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. அது என்ன பார்த்தோம்னா அக்கோனைட், ஆர்சனிகம் ஆல்பம், அர்ஜென்டம் நைட்ரிக்,